10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 10ஆம் வகுப்புல வரலாற்று பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற கொஸ்டின்ஸை ஃபுல்லாவே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஒரு முறை பார்த்தா போதும். 10ஆம் வகுப்புல வரலாற்று பாடப்பகுதியில் கேட்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற கொஸ்டின்ஸை ஃபுல்லா நீங்க தப்பு இல்லாம சரியா செஞ்சிடலாம். 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடப்பகுதியில் வரக்கூடிய பிரிவு 1ல் வரக்கூடிய 14 கொஸ்டினையும் நம்ம அட்டன் பண்ணி 14க்கு 14 எடுப்பது தான் நம்மளோட குறிக்கோள். இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணுவதற்கு நீங்கள் பாடப்பகுதியை இதுவரைக்கும் கேட்கலைன்னா கூட பரவாயில்ல. இப்போ நான் சொல்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் தெளிவாக கேட்டாலே போதும். இந்த சரியான விடையை கொஸ்டின்ஸை ஃபுல்லாகவே சரியாக அட்டன் பண்ணி நீங்கள் 14க்கு 14 எடுத்துடலாம். சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வரலாற்று பாடப்பகுதியில் முதல் பாடமான முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவும் என்ற பாடத்தில் வரக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது என்ற கொஸ்டின்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல் உலகப் போரின் இறுதியில் நிலை குலைந்து போன 3 பேரரசுகள் யாவை அப்படின்ற கொஸ்டின்ஸுக்கு ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, உதுமானிய பேரரசு என்ற விடையை நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிடுங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் உதுமானியர் என்ற வார்த்தை எங்கே வருதோ அதை அட்டன் பண்ணிடுங்க. இந்த துருக்கியர்களை தான் நம்ம உதுமானியர்னு சொல்கிறோம். அதனால முதல் உலகப் போரில் நிலை உடைந்து போன, அதாவது தோற்று போன நாடுகள் எது அப்படின்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, உதுமானிய பேரரசு என்ற கரெக்டான ஆன்சரை நீங்க அட்டன் பண்ணி இதற்கான ஒரு மார்க்கை நீங்க அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டு முடியும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எதுன்னு கேட்குறாங்க. 19ஆம் நூற்றாண்டுல சீனா, ரஷ்யா போன்ற வலிமை மிகுந்த நாடுகளையே தோற்கடித்த ஒரு மிகச்சிறிய நாடு எதுன்னா ஜப்பான் தான். அதனால கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை மிகுந்த நாடு எதுனா அது ஜப்பான் தான். அதனால இதுக்கான ஆன்சர் ஜப்பான். சரிங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என்று கூறியவர் யார் என்ற கொஸ்டின் தான். ஏன்னா ஒரு நாடு மற்றொரு நாட்டை கைப்பற்றி அங்கே தனது ஆட்சியை செலுத்துவதுனா ஏகாதிபத்தியம். இந்த ஏகாதிபத்தியம் தான் முதலாளித்துவத்துக்கே உச்சகட்டம் என்று சொன்னது யாருன்னா ரஷ்ய அதிபரான லெனின் தான். அதனால இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா லெனின். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, மான் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது என்ற கொஸ்டின். மான் போர் அப்படின்னாலே நமக்கு பதுங்குழி போர்கள் தான் நினைவுக்கு வரணும். இந்த முதல் உலகப் போரில் பதுங்குகுழி போர் முறை அறிமுகமான முதல் போரே மான் போர் தான். அதனால மான் போர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா பதுங்குகுழி போர் முறை தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்ற கொஸ்டின் தான். இந்த முதல் உலகப் போரின் முடிவில் இனிமேல் இது மாதிரி ஒரு போர் உருவாகக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட சங்கம் தான் பன்னாட்டு சங்கம். இந்த பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். பிரிட்டன்னா இங்கிலாந்து தான். இந்த இங்கிலாந்தின் பிரதமரான சர் எரிக் டிமாண்ட் அப்படின்றவர் தான் இதோட முதல் பொதுச் செயலாளர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது என்ற கொஸ்டின். இந்த பன்னாட்டு சங்கத்தோட கடைசி நடவடிக்கை என்ன அப்படின்னா, இந்த 1939ல் பின்லாந்தை ரஷ்யா தாக்குனதுக்காக இந்த ரஷ்யாவை வெளியேற்றினது தான். அதனால இதற்கான கரெக்டான ஆன்சர் ரஷ்யா. சரிங்களா? அடுத்து வரலாற்று பாடத்தோட 2வது பாடம் இரு உலக போர்களுக்கு இடைப்பட்ட உலகம். சரிங்களா? 2ஆம் பாடத்துல முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இத்தாலி யாருடன் லேட்ரன் உடன்படிக்கை செய்து கொண்டது அப்படின்ற கொஸ்டின் தான். இந்த இத்தாலியின் சர்வாதிகாரியான முசோலினி அங்கே இத்தாலியில் இருக்கக்கூடிய போப்பாண்டவருடன் ஒத்துழைப்பின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய சமூக மக்களோட ஆதரவை பெற்றுவதற்காக இந்த போப்பாண்டவரோட ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிட்டார். அதனால இத்தாலிய அதிபரான முசோலினி லேட்ரன் உடன்படிக்கை மூலமாக இந்த போப்பாண்டவருடன் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்துக்கு பேர் தான் லேட்ரன் உடன்படிக்கை. அதனால லேட்ரன் உடன்படிக்கை மூலமாக ஒப்பந்தம் செய்து கொண்ட நபர் யாருன்னா போப்பாண்டவர் தான். அதனால ஆப்ஷன்ஸ்ல போப் என்ற வார்த்தையை நீங்க அட்டன் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, யாருடைய ஆக்கிரமிப்போடு இந்த மெக்சிகோ நாகரிகம் நிலைகுலைந்து போயிற்று அப்படின்ற கொஸ்டின் தான். இந்த மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெக்சிகோ நாகரிகத்தை உருக்குலைத்த ஒரு ஸ்பானியர் யாருன்னா ஹெர்மான் கோட்ஸ் அப்படின்றவர் தான். இந்த மத்திய அமெரிக்கா மற்றும் இந்த அமெரிக்காவின் பூர்வ குடிமக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்துக்கு காரணம் யாருன்னா இந்த ஸ்பானியர்கள் தான். இந்த ஸ்பானியர்கள் ஒருத்தர் தான் அடுத்து பெருநாட்டையும் கைப்பற்றுவார். அதுதான் 3வது கொஸ்டின். இந்த பெருநாட்டை யார் தன்னுடைய ஆட்சியின் கீழ் ஒன்றாக்கி கொண்டனர் என்ற கொஸ்டின் தான் அடுத்த கொஸ்டின். பெருநாட்டை ஆக்கிரமிச்ச அந்த நாடு எதுனா அது ஸ்பானியர்கள் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு என்ற கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் என்ற கொஸ்டின். இந்த பக்கத்து நாடுகளான லத்தீன் அமெரிக்காவுடன் பக்கத்து நாடுகளுக்கான நட்புறவு என்ற கொள்கையை ஏற்படுத்திய அமெரிக்க குடியரசுத் தலைவர் யாருன்னா தியோடார் ரூஸ்வெல்ட் என்பவர் தான். அதனால இதுக்கான ஆன்சர் தியோடார் ரூஸ்வெல்ட். சரிங்களா? இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அருகிலே இருக்கக்கூடிய லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு உதவி செய்வதற்கு முன்வந்தா கூட இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் இந்த அமெரிக்க உதவியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. உலகின் எந்த பகுதி டாலர் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை என்ற கொஸ்டின்.
இந்த தியோடர் ரூஸ்வெல்ட்டோட கொள்கை என்ன அப்படின்னா, மற்ற நாடுகளுக்கு உதவி செய்வோம் என்ற போர்வையில் அந்த நாடுகளுக்கு உதவி செய்து அந்த நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கு பேர் தான் டாலர் ஏகாதிபத்தியம். ஆனால் அமெரிக்காவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் இந்த டாலர் ஏகாதிபத்தியத்தை விரும்பலை. அதனால இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா லத்தீன் அமெரிக்கா தான். சரிங்களா? அடுத்து வரலாற்று பாடப்பகுதியில் 3ஆம் பாடமான 2ஆம் உலகப் போரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஜப்பான் சரணடைவதாக அறிவித்து கையெழுத்திட்ட நாள் எது அப்படின்ற கொஸ்டின் தான். ஏன்னா 2ஆம் உலகப் போரில் வல்லமையோடு செயல்பட்ட நாடு எதுனா ஜப்பான் தான். ஏன்னா ஜெர்மனியே சரணடைந்த பிறகு கூட வல்லமையோடு போரிட்ட ஒரு நாடு ஜப்பான் தான். இந்த ஜப்பான் எப்படா சரணடையும் என்று இந்த நேச நாடுகள்லாம் நினைத்து கொண்டிருந்த பொழுது அது சரணடைவதாக அறிவித்த நாள் இது அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1945. ஆனால் முறைப்படி கையெழுத்திட்டு இந்த 2ஆம் உலகப் போரிலிருந்து தோல்வியடைந்தோம் என்று ஒப்புக்கொண்ட நாள் எது அப்படின்னா அது ஆகஸ்டுக்கு அடுத்த மாதமான செப்டம்பர் 2, 1945. அதனால் நீங்கள் என்ன நினைவு வச்சுக்கணும் அப்படின்னா, ஜப்பான் சரணடைவதாக அறிவித்த நாள்ன்றது மிக முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கட்டாயம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் செப்டம்பர் 2, 1945 என்பது தான் இதற்கான சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன் முயற்சி எடுத்தவர் யார் என்ற கொஸ்டின் தான். இனிமேல் போர் உருவாகக்கூடாது என்பதற்காக இந்த அமெரிக்காவின் அதிபரான உட்ரோ வில்சன் என்பவர் தான் இந்த பன்னாட்டு சங்கம் உருவாகுவதற்கு முன் முயற்சி எடுத்தவர். அதனால அமெரிக்க அதிபரான உட்ரோ வில்சன் என்பது தான் இதற்கான சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது என்ற கொஸ்டின். ஏன்னா 1941 முத்து துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க கப்பல்களை இந்த ஜப்பான் மூழ்கடிச்சிடும். அதனால 2ஆம் உலகப் போரில் இதுவரை ஈடுபடாத இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்த ஜப்பானுக்கு எதிராக போர் அறிவிப்பு செஞ்சு 2ஆம் உலகப் போரில் நேச நாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்குது. இதுதான் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதனால ஜப்பான் கப்பற்படையை மிட்வே போரில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தோற்கடித்தது. அதனால இதுக்கான கரெக்டான ஆன்சர் மிட்வே போர். சரிங்களா? அடுத்து அமெரிக்கா தனது முதல் அணு உண்டை எங்கே வீசியது என்ற கொஸ்டின். முதல் அணு உண்டு எங்கே வீசப்பட்டது அப்படின்னா ஜப்பான்ல ஹிரோஷிமா நகர்ல தான். சரிங்களா? அடுத்து 6வது மிக முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹிட்லர் யாரை மிகவும் கொடுமைப்படுத்தினார் என்ற கொஸ்டின் தான். இந்த உலகில் யூதர்களே இருக்கக்கூடாது அப்படின்ற முறையில் தொழில் சார்ந்த முறையில் கொன்று குவித்தார் யூதர்களை. ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார் என்ற கொஸ்டின் மிக முக்கியமான கொஸ்டின். அதற்கான ஆன்சர் யூதர்கள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஜெர்மனியுடன் மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட இங்கிலாந்து பிரதமர் யார் என்ற கொஸ்டின். இந்த ஜெர்மனி ஆக்கிரமிப்பில் ஈடுபடும் பொழுது இந்த நேச நாடுகள் தடுக்காம தாஜா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இந்த இங்கிலாந்து பிரதமரான சாம்பர்லின் என்பவர் தான் ஜெர்மனி சுவிட்சர்லாந்தையெல்லாம் கைப்பற்றும் போது கூட அமைதி காத்துக்கிட்டே இருந்தார். நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு எல்லா நாடுகளும் ஒதுங்கி இந்த ஜெர்மனியோட ஆக்கிரமிப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஜெர்மனியுடன் இந்த மியூனிச் உடன்படிக்கை மூலமாக இங்கிலாந்து பிரதமர் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை தான் மிக முக்கியமான உடன்படிக்கை. அதனால இந்த மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட இங்கிலாந்து பிரதமர் யார் அப்படின்னா சாம்பர்லின் தான். அடுத்து மிக மிக முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது நாள் அப்படின்ற கொஸ்டின் தான். இந்த ஐக்கிய நாடுகள் சபையோட பட்டய சாசனம் கையெழுத்தான நாள் எது அப்படின்னா ஜூன் 26, 1945. இந்த 2ஆம் உலகப் போரில் அச்சு நாடுகளாக செயல்பட்ட மிக முக்கியமான நாடுகளான ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு எதிராக இந்த ஐக்கிய நாடுகளின் பட்டய சாசனத்தில் ஏற்படுத்தி இந்த நேச நாடுகள் படையான அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து போன்ற நாடுகள் தோல்வியின் முகத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பானுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனத்தை ஏற்படுத்தணும் என்ற முயற்சியின் காரணமாக ஜூன் 26, 1945 ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனத்தை ஏற்படுத்தினாங்க. சரிங்களா? அதனால இதற்கான கரெக்டான ஆன்சர் ஜூன் 26, 1945. சரிங்களா? மறந்துடாதீங்க. அடுத்து மிக முக்கியமான பாடம் எதுனா, இந்த 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய பாடத்தில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகள் என்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் இந்த பொது உடைமை கொள்கைகளை கட்டுக்குள் வைப்பதற்கு ஒரு வரையறையை கொண்டு வந்தார் என்ற கொஸ்டின். இதற்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ட்ரூமன் தான். இந்த அமெரிக்க அதிபரான ட்ரூமன் என்பவர் தான் மார்ஷல் திட்டத்தை ஏற்படுத்தி அது மூலமாக இந்த ரஷ்யாவின் பொது உடைமை கொள்கை பரவக்கூடாது என்பதற்காக நடவடிக்கை எடுத்தவர். அதனால இதுக்கான கரெக்டான ஆன்சர் ட்ரூமன். சரிங்களா? அடுத்து மிக மிக முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, சீனாவில் எப்பொழுது அரசியல் கலந்தாய்வு மாநாடு நடைபெற்றது என்ற கொஸ்டின். ஏன்னா சீனாவில் மாவோவின் நீண்ட பயணம் மூலமாக அங்கே பொது உடைமை சிந்தனை ஏற்படுத்தப்பட்ட பொழுது அங்கே சாங்கே ஸ்டேக் மற்றும் மாவோக்கு இடையான சீனாவின் புரட்சியின் முடிவில் சீனாவில் அரசியல் கலந்தாய்வு மாநாடு ஏற்படுத்தப்பட்டு அங்கே மாவோ மிகப்பெரிய தலைவராக உருவாகிறார். செப்டம்பர் 1949 சீனாவில் அரசியல் கலந்தாய்வு மாநாடு நடைபெறுது. அதில் தான் மாவோ மிகப்பெரிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரிங்களா? அதனால செப்டம்பர் 1949 மறந்துடாதீங்க.
சீனாவில் மக்கள் கலந்தாய்வு அரசியல் மாநாடு நடைபெற்ற நாள். எல்லாமே செப்டம்பர் தான் கொடுத்துருப்பாங்க, ஆண்டு மட்டும் மாறி மாறி இருக்கும். அந்த ஆண்டு மாறினதில் 1949 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்து மிக முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா, இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் அதன் தோழமை நாடுகளும் இணைந்து இந்த பொது உரிமையை எதிர்ப்பதற்காக ஏற்படுத்திய அமைப்பின் பேர் என்ன அப்படின்னா அது நேட்டோ தான். இந்த நேட்டோ என்ற ஆன்சர் தான் இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து மிக முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் 1969 தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் என்ற கொஸ்டின் தான். இதற்கான ஆன்சர் யாசர் அரஃபத். பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவர்னாலே யாசர் அரஃபத் தான். சரிங்களா? அதனால இதற்கான ஆன்சர் யாசர் அரஃபத். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டாபிக்கான காணொலிகளையும் நமது சேனலில் போட்டிருக்கோம். இந்த பாடத்தை நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தாலே போதும், கரெக்டாக அட்டன் பண்ணி எல்லா கொஸ்டினையும் சிறப்பாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து மிக மிக முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா, இந்த வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படின்ற கொஸ்டின் தான். இந்த வடக்கு வியட்நாமின் தலைவராக உருமாறிய இந்த கோசிமின் தெற்கு வியட்நாமை இணைப்பதற்காக போராட்டம் நடத்துகிறாரு. உலகில் மிகச்சிறிய நாடான இந்த வியட்நாம் மிகப்பெரிய பலமை வாய்ந்த இந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு எதிராக போரிட்டு ஜெயித்த ஒரு நாள் இது அப்படின்னா 1976. அதனால வடக்கு வியட்நாம் தெற்கு வியட்நாம் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஆண்டு 1976. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? இந்த வார்சா ஒப்பந்தம் சோவியத் நாட்டினால் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம். இந்த வார்சா ஒப்பந்தம் நேட்டோ படைக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம். இந்த 1990 இந்த சோவியத் ஐக்கியமே இல்லாமல் போனதுக்கு அப்புறம் 1991 அந்த நாட்டால் ஏற்படுத்தப்பட்ட இந்த வார்சா ஒப்பந்தமும் கலைக்கப்பட்டுச்சு. அதனால வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்ட ஆண்டு எதுனா அது 1991. சரிங்களா? அடுத்து வரலாற்று பாடப்பகுதியில் 5ஆம் பாடமான 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது என்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எந்த ஆண்டு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்டது? கணவனை இழந்த பெண்கள் அந்த கணவனை தீயிட்டு எரிக்கும் பொழுது அந்த தீயில் தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சதி செய்து ஏற்படுத்தப்பட்ட இந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் என்பது மிக கொடுமையான பழக்கம் என்பது அன்றைய காலகட்டத்தில் வழக்கமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிப்பதற்கு பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்திய ராஜாராம் மோகன் ராய் என்பவர் அன்றைய ஆளுநரான வில்லியம் பெண்டிங் பிரபு என்பவர் மூலமாக 1829 சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிப்பதற்காக ஒரு சட்டத்தை நிறைவேற்றார். அதனால் 1829 என்பது பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியான அந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்த ஒரு ஆண்டு. சரிங்களா? அதனால 1829 மறந்துடாதீங்க. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் 1829 ஒழிப்பு. காரணம் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய், வில்லியம் பெண்டிங் பிரபு. சரிங்களா? மறந்துடாதீங்க. அடுத்து இரண்டாவது கொஸ்டின் அப்படின்னா, தயானந்த சரஸ்வதியால் ஏற்படுத்தப்பட்ட சமாஜத்தின் பெயர் என்ன என்ற கொஸ்டின். பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய், ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. சரிங்களா? தயானந்த சரஸ்வதியால் ஏற்படுத்தப்பட்ட சமாஜத்தோட பேர் ஆரிய சமாஜம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, யாருடைய பணியின் இயக்கத்தின் மூலமாக 1856 விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் ஏற்படுத்தப்பட்டது என்ற கொஸ்டின் தான். இந்த விதவைகள் மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றுவதற்கு மிகப்பெரிய பங்காற்றியவர் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்பதற்கு மறைநூல்களிலிருந்தே ஆதாரத்தை கொடுத்து மக்களுக்கு போராடிய ஒரு மிகப்பெரிய ஒப்பற்ற தலைவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். பிரம்ம சமாஜத்தில் ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள்லாம் ஆங்கில கல்வியிலிருந்து ஆதாரத்தை கொடுக்கும் போத நமது வேதத்திலேயே இதற்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி போராடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம் என்ற கொஸ்டின் தான். இந்த பார்சி மொழியான ராஷ்ட் கோப்தார் அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா உண்மை விளம்பி. இந்த பார்சி இயக்கத்தோட கொள்கை தான் இந்த ராஷ்ட் கோப்தார் என்ற உண்மை விளம்பி என்ற கொஸ்டின். சரிங்களா? அப்போ இந்த ராஷ்ட் கோப்தார் அப்படின்ற சொல்லோட பொருள் என்னன்னா உண்மை விளம்பி. இதை சொன்ன இயக்கம் என்ன அப்படின்னா பார்சி இயக்கம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்சி இயக்கம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் என்ற கொஸ்டின் தான். இந்த சீக்கியர்களுக்கான அடையாளங்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பாபா ராம்சிங் நாம்தாரி இயக்கத்தை ஏற்படுத்தினார். அதனால நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் என்றால் பாபா ராம்சிங். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் என்ற கொஸ்டின். பிரார்த்தனை சமாஜத்தை உருவாக்கிய ஆத்மாராம் பாண்டுரங்கின் மிக முக்கியமான 2 தலைவர்கள் ஒருவர் தான் எம்ஜி ரானடே. அதாவது மகாதேவ் கோவிந்த ரானடே என்பவர் தான். இந்த எம்ஜி ரானடே என்பவர் தான் விதவைகள் மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர். சரிங்களா? 1856 விதவைகள் மறுமண சீர்திருத்த சட்டத்தை ஏற்படுத்தியவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இங்கே விதவைகள் மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் மகாதேவ் கோவிந்த ரானடே என்ற எம்ஜி ரானடே. சரிங்களா?
இப்போ விதவைகள் மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் என்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் எம்ஜி ரானடே. சரிங்களா? அடுத்து மிக மிக முக்கியமான கொஸ்டின், சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் யார் என்ற கொஸ்டின் தான். இந்த சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. அவர் தான் வேதத்தைக்கு திரும்புவோம் அப்படின்ற முறையில் போராடியவர். இந்த பஞ்சாபில் பிறந்த தயானந்த சரஸ்வதி வேதத்துக்கு திரும்புவோம் என்ற முறையில் தனது சீர்திருத்த கருத்துக்கள் மூலமாக அங்கே தனது கருத்தை எடுத்து கூறிய மிக முக்கியமான ஒரு சீர்திருத்தவாதி யாருன்னா தயானந்த சரஸ்வதி தான். அதனால சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. சரிங்களா? அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால நிகழ்வுகள் என்ற பாடத்தில் வரக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது என்ற கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டினே மிக மிக முக்கியமான கொஸ்டின். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நாடு பிடிக்கும் கொள்கையை எதிர்த்து போராடிய முதல் பாளையக்காரர் யார் என்ற கொஸ்டின். இது கட்டாயம் கேட்கலாம். புலித்தேவர் என்பதுதான் இதற்கான கரெக்டான ஆன்சர். இந்த பாளையக்காரர்களில் முதலில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய மிக மிக முக்கியமான ஒரு விடுதலை போராட்ட வீரர் யாருன்னா புலித்தேவர் தான். அடுத்த கொஸ்டினான சாந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர் யார் என்ற கொஸ்டின். இந்த சாந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அங்கே ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் யாருன்னா புலித்தேவர் தான். அதனால் இதற்கான கரெக்டான ஆன்சரும் புலித்தேவர் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனோட அமைச்சரான சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரம் என்ற இடத்துல தான் தூக்கிலிடப்பட்டார். இந்த கொஸ்டினும் கட்டாயம் கேட்கலாம். அடுத்து மிக மிக முக்கியமான கொஸ்டின், திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் என்ற கொஸ்டின் தான். இது கட்டாயம் கேட்க வாய்ப்பு இருக்கு. சுதந்திர போராட்ட வரலாற்றை திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மூலமாக தனது சுதந்திர வேட்கையை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பாளையக்காரர்களுக்கு ஏற்படுத்தி அங்கே மிகப்பெரிய ஆங்கிலேயருக்கு எதிரான புரட்சி ஏற்படுத்திய ஒரு பேரறிக்கைன்னா அது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை தான். இதை வெளியிட்டவர்கள் மருது சகோதரர்கள். சரிங்களா? அடுத்தும் மிக முக்கியமான கொஸ்டின் தான், வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது? 1857 முதல் இந்திய சுதந்திர போர் என்று வர்ணிக்கப்படுதுன்னா அதற்கான முதல் காரணமே 1806 நடைபெற்ற வேலூர் புரட்சி தான். ஆங்கில தளபதியாக இருந்த ஜான் கிரடாக் என்பவர் அங்கே இருக்கக்கூடிய சிப்பாய்களுக்கு நமது மத அடையாளங்களையும் தாடிகள் இதையெல்லாம் ஒரு சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சில சீர்திருத்தங்களை கொண்டு வராரு. அதனால் ஜூலை 10, 1806 மறந்துடாதீங்க, வேலூர் புரட்சி. சரிங்களா? அடுத்த கொஸ்டினே, இந்த வேலூர் புரட்சியில் புதிய இராணுவ விதிகளை ஏற்படுத்திய தலைமை ஆளுநர் யார் என்ற கொஸ்டின் தான். இப்போ தான் சொன்னேன், சர் ஜான் கிரடாக் என்பது தான் இதற்கான சரியான ஆன்சர். சரிங்களா? இந்த வேலூர் புரட்சியில் போராட்டத்தை ஈடுபட்ட இந்த புரட்சியாளர்கள் அங்கே நமது திப்பு சுல்தானின் மகன்களை அங்கே பேரரசராக அறிவிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த வேலூர் புரட்சிக்கு பின்பாக திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கே அனுப்பப்பட்டார்கள் என்ற கொஸ்டின் தான். ஏன்னா வேலூர் புரட்சியில் ஈடுபட்ட இந்த புரட்சியாளர்கள் அங்கே நமது திப்பு சுல்தானின் மகன்களை பேரரசராக அறிவிக்கிறாங்க. அந்த புரட்சியில் மிக மிக முக்கிய பங்கு வகித்த இந்த திப்பு சுல்தானின் மகன்களை நம்ம நாடு கடத்தணும் என்ற முறையில் கல்கத்தாவுக்கு நாடு கடத்திட்டாங்க. அதனால திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கே நாடு கடத்தப்பட்டனர் என்றால் அது கல்கத்தாவுக்கு தான். சரிங்களா? அடுத்த 7ஆம் பாடமான காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம் என்ற பாடத்தில் வரக்கூடிய கொஸ்டின்ஸை பார்ப்போம். 1818 கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி சரியத்துல்லா ஏற்படுத்திய இயக்கம் பேர் என்ன அப்படின்ற கொஸ்டின் தான். ஹாஜி சரியத்துல்லா 1818 ஏற்படுத்திய இயக்கத்தோட பேர் என்ன அப்படின்னா ஃபராசி இயக்கம் தான். மற்ற ஆப்ஷன்லாம் பழங்குடியினர் கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி, வஹாபி கிளர்ச்சி அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஃபராசி இயக்கம். ஏன்னா கேள்வியிலே எதை தொடங்கினார்னு கேட்டிருக்காங்க, கிளர்ச்சியை தொடங்குவாங்களா? அதனால இயக்கம் என்ற ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆப்ஷனில் இயக்கம்ன்ற வார்த்தை எங்கே இருக்குன்னு பாருங்க. ஏன்னா ஃபராசியை கூட நீங்கள் மறந்துடலாம். ஃபராசி இயக்கம் என்ற வார்த்தையை பார்த்துக்கிட்டீங்கனாலே இதற்கான ஆன்சரை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து மிக மிக முக்கியமான கொஸ்டின், நிலம் கடவுளுக்கு சொந்தம், இந்த நிலத்தின் மீது வரி விதிப்பது இறை சட்டத்துக்கு எதிரானது என்று கூறியவர் யார் என்ற கொஸ்டின். இதற்கான கரெக்டான ஆன்சர் டூட்டு மியான். நிலத்துக்கான வரி விதிப்பு தவறானது என்று 2 தடவை சண்டை போட்டான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 தடவை காக்கா விட்டுட்டாங்க, 2 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டூட்டு மியான் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அதனால் டூட்டு மியான் என்பவர் தான் நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று வரி கொடுக்க மாட்டோம் என்று போராடியவர். சரிங்களா? அடுத்து, நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்தார்களை உருவாக்கும் முன்பாக தனது சொந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் யார் என்ற கொஸ்டின். இதற்கான கரெக்டான ஆன்சர் சாந்தலர்கள். ஆனால் சாந்தலர்கள் என்பவர் தான் தனக்கான சொந்த இடத்திலிருந்து விரட்டடிக்கப்பட்டாங்க. அதனால் நிரந்தர குடியிருப்பை உருவாக்கும் விதமாக அங்கே ஜமீன்தார்களை உருவாக்கும் விதமாக தனது சொந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு பழங்குடி மக்கள் யாருன்னா அது சாந்தலர்கள் தான். அடுத்து மிக மிக முக்கியமான கொஸ்டின்ல, கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார் என்ற கொஸ்டின். இந்த தீவிர தேசியவாதி அப்படின்னாலே லால், பால் என்ற 3 பேர் தான்.
பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், இந்த 3 பேர் கூட்டணியை தான் தீவிர தேசியவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால லால், பால், பால், இந்த லால், பால், பால் என்ற மூவர் தான் தீவிர தேசியவாதிகள். இந்த 4 ஆன்சர்ல பிபின் சந்திரபாலை கொடுத்துருப்பாங்க. அதனால பிபின் சந்திரபாலை நீங்க மறந்துடாதீங்க. பிபின் சந்திரபால், இதுல பால்ன்ற வார்த்தையை மறந்துடாதீங்க. இந்த பால்ன்ற வார்த்தை எங்க வருதோ அதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்து மிக மிக முக்கியமான கொஸ்டின், வங்கப் பிரிவினை நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்ற கொஸ்டின் தான். நம்ம காலக்கோடு எழுதும் போது கூட வங்கப் பிரிவினை 1905 எழுதிடுவோம். ஆனா 1905 ஆப்ஷன்ல 4 இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க. நீங்க 1905 கரெக்டாக அட்டன் பண்ணிடுவீங்க. ஆனா மாதம் அக்டோபர் 16. சரிங்களா? அக்டோபர் 16 1905 கர்சன் பிரபுவால் வங்காளத்தை கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் என்று 2ஆக பிரித்து நம்ம இடையே ஒரு சமய போட்டி ஏற்படுத்திய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பிரிவினைன்னா வங்கப் பிரிவினை தான். அதனால வங்கப் பிரிவினை உருவான ஆண்டு 1905 அக்டோபர் 16. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் உருவாக்கப்பட்டது? இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டத்தின் அடிப்படையில் பழங்குடியினர் பகுதியில் பழங்குடியினர் அல்லாதவங்க யாரும் குடியேறக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட புரட்சி தான் இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் உருவான ஒரு புரட்சி. இதுக்காக போராடியவர் யாருன்னா முண்டா கிளர்ச்சி. இந்த முண்டா கிளர்ச்சி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவு வருது என்ன அப்படின்னா, குண்டக்கட்டின்ற முறையில் விவசாயம் பண்ணுறது தான். ஏன்னா கூட்டாஞ்சோறு மாதிரி எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த விவசாயம் பண்ணுவாங்க. குண்டக்கட்டி முறையில் விவசாயம் பண்ணக்கூடியவங்க தான் இந்த முண்டாக்கள். இந்த முண்டாக்கள் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட கிளர்ச்சியின் மூலமாக தான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? அடுத்து மிக மிக முக்கியமான கொஸ்டின், 1916 தன்னாட்சி இயக்கத்திற்கு முதலில் ஏற்படுத்தியவர் யார் என்ற கொஸ்டின் தான். நம்ம தன்னாட்சி இயக்கம் சொன்ன உடனே நம்ம அன்னிபெசன்ட் அம்மையார் தான் நினைப்போம். ஆனால் அவங்களும் இருக்காங்க. முதலில் இதற்கு போராடியவர் யாருன்னா திலகர் தான். அதனால திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையார் இணைந்து தான் இந்த தன்னாட்சி இயக்கத்திற்கான முதல் அடித்தள திட்டவங்க. இதில் 1916 ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்திற்கு அடிகோலியவர் என்ற ஆப்ஷனில் அன்னிபெசன்ட் அம்மையாரை கொடுக்கல. அதனால நீங்கள் யாரை எழுதணும்? திலகரை எழுதணும். அதனால திலகர் தான் தன்னாட்சி இயக்கத்திற்கு அடித்தளமிட்டவர். சரிங்களா? அடுத்து மிக மிக முக்கியமான கொஸ்டின், இது கட்டாயம் கேட்பாங்க. நீல் தர்பன் என்ற நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகள் பண்ணும் அவஸ்தைகளை ஆங்கிலேயர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் என்ற கொஸ்டின் தான். இந்த இந்தியோ பயிரிட்டு இந்த விவசாயிகள் பட்ட அவஸ்தைகளை நீல் தர்பன் என்ற நாடகத்தில் வெளிப்படுத்துவர் யார் அப்படின்னா தீனபந்து மித்ரா தான். தீனபந்து மித்ரா என்பவர் தான் நீல் தர்பன் நாடகத்தை இயற்றியவர். சரிங்களா? அதனால இதுக்கான கரெக்டான ஆன்சர் தீனபந்து மித்ரா. மறந்தாதிய முக்கியமான ஆன்சர். அடுத்து 8ஆம் பாடமான தேசியத்தில் காந்திய காலகட்டம் என்ற முக்கியமான படத்தில் வரக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற கொஸ்டின்ஸ்லாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின், அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர்கள் யார் என்ற கொஸ்டின் தான். இந்த பஞ்சாபின் மிக மிக முக்கியமான உள்ளூர் தலைவர்கள் ஒருவர் தான் டாக்டர் சத்யபால் மற்றும் சைபுதீன் கிச்லு. இதில் ஆப்ஷனில் சைபுதீன் கிச்லுன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் சைபுதீன் கிச்லு என்பவர் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அதனால் அமிர்தசரஸில் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக போராடிய முக்கிய தலைவர் யாருன்னா சைபுதீன் கிச்லு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்ற கொஸ்டின். இந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி கொடுத்த இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னா கல்கத்தா. இந்திய தேசிய காங்கிரஸின் கல்கத்தா அமர்வுல தான் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. அதனால இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து மிக மிக முக்கியமான கொஸ்டின், விடுதலை நாளாக அறிவிக்கப்பட்ட நாள் இது என்ற கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1930 ஜனவரி 26 பூர்ண சுயராஜ்யம் வேண்டி போராடிய நாள். அதனால விடுதலை நாளாக நாமெல்லாம் அறிவிச்சு விடுதலை கொடுத்ததாக கொண்டாடிய நாள் இது அப்படின்னா 1930 ஜனவரி 26 மிக மிக முக்கியமான நாள். எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த 1930 ஜனவரி 26 வரக்கூடிய இந்த ஜனவரி 26 நம்ம சுதந்திரம் ஆகஸ்ட் 15 கொடுத்தா கூட நம்ம ஜனவரி 26 மறக்கக்கூடாது என்பதற்காக தான் குடியரசு தினமாக நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்து முதலாவது இந்திய வனங்கள் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது என்ற கொஸ்டின் தான். 1865 மறந்தாதீங்க. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டு? 1865. சரிங்களா? அடுத்து மிக மிக முக்கியமான கொஸ்டின், 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது? கோயில் நுழைவு நாளாக. அதாவது காந்தியடிகள் இந்த புரட்சியில் ஈடுபட்ட பிறகு ஹரிஜன மக்களுக்காக போராடிய மிக முக்கியமான ஒரு போராட்டம் கோயில் நுழைவு போராட்டம் 1933 ஜனவரி 8. சரிங்களா? அடுத்து மிக முக்கியமான கொஸ்டின், மாகாண தன்னாட்சி அறிமுகம் செய்த சட்டம் எது என்ற கொஸ்டின் தான். 1935 இந்திய அரசு சட்டம். இதுதான் முக்கியமான கொஸ்டின். 1935 இந்திய அரசு சட்டம் என்பதை நம்ம காலக்கோட்டில் கூட குறிப்போம். அதனால மாகாணத்தில் தன்னாட்சி ஏற்படுத்திய சட்டம் எதுனா 1935 இந்திய அரசு சட்டம். சரிங்களா?
அடுத்து 9ஆம் பாடமான தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டங்கள் என்ற பாடத்தில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் என்ற கொஸ்டின் தான். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாருன்னா பி ரங்கையா தான். பி ரங்கையா என்பது தான் இதற்கான சரியான ஆன்சர். இந்த சென்னை மகாஜன சபையின் மூலமாக தான் இந்திய தேசிய காங்கிரஸே பின்னால் ஏற்படுத்தப்படுது. அதனால இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு அடித்தளமிட்ட தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தலைவர் பி ரங்கையா. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸோட 3வது அமர்வு எங்கு நடைபெற்றது? சென்னையில் 1000 விளக்கு என்ற தொகுதியை நீங்கள் மறந்துடாதீங்க. 1000 விளக்கு பகுதியில் தான் இந்திய தேசிய காங்கிரஸோட 3வது அமர்வு நடைபெற்றது. சரிங்களா? அடுத்து மிக மிக முக்கியமான கொஸ்டின், அதிநவீன வசதியோடு கூடிய ரயில் பெட்டியில் அடிமையாக செல்வதை விட மாட்டு வண்டியில் நாம் சுதந்திரமாக செல்வது சிறந்தது என்று கூறியவர் யார் என்ற கொஸ்டின் தான். ஆங்கில ஆட்சியில் எல்லா வசதியும் இருக்குது, அதுக்காக ஆங்கில ஆட்சியை நம்ம விரும்பிட முடியுமா? நம்ம கஷ்டப்பட்டா கூட, சுதந்திரமான முறையில் கஷ்டப்பட்டா கூட நம்ம நாடுன்ற உணர்வோட போராட்டம் என்பதற்காக அன்னிபெசன்ட் அம்மையார் கூறிய வார்த்தைகள் தான் இது. அதனால அன்னிபெசன்ட் அம்மையாரால் கூறப்பட்ட இந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, கீழ்காண்பவற்றுள் யார் சுயராஜ்யவாதி என்ற கொஸ்டின் தான். சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு என்பவர்களால் இந்த சுயராஜ்ய சங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த சுயராஜ்ய சங்கத்தில் மிக மிக முக்கிய தலைவராக இருந்தவர் தான் எஸ் சத்தியமூர்த்தி. இந்த சுயராஜ்ய கட்சியோட தமிழகத்தில் மிக முக்கியமான தலைவராக செயல்பட்டவர் தான் எஸ் சத்தியமூர்த்தி. அதனால கீழ்காண்பவற்றுள் யார் சுயராஜ்யவாதி என்பதற்கான கரெக்டான ஆன்சர் எஸ் சத்தியமூர்த்தி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை ஏற்படுத்தியவர் யார் என்ற கொஸ்டின் தான். சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை ஏற்படுத்தியவர் யார் என்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் டி பிரகாசம் என்பதுதான். உதயம்னாலே பிரகாசம் தானே, அதனால உதயவனம் அப்படின்ற கொஸ்டின்ல வரக்கூடிய உதயவனத்தை நீங்க பார்த்த உடனே நீங்க பிரகாசம் அப்படின்ற வார்த்தையை நீங்க நினைவில் வச்சுக்கணும். அதனால இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி பிரகாசம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது என்ற கொஸ்டின் தான். இந்தி எதிர்ப்பு மாநாடு தமிழ்நாட்டில் சேலத்தில் பெரியார் தலைமையில் நடைபெற்றிருக்கு. அதனால இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா சேலம் தான். இந்த தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு தாளமுத்து நடராஜன் என்ற 2 பேர் கலந்துக்கிட்டு இந்திய எதிர்ப்புக்காக போராடி தனது உயிரை மாய்த்து கொண்டவர்கள். சரிங்களா? அடுத்து 10ஆம் பாடமான தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இப்போ பார்க்க போகிறோம். 1709 தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார் என்ற கொஸ்டின் தான். இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா சீகன் பால்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஏன்னா இந்த சீகன் பாகு என்பவர் முழுமையான அச்சகத்தை நிறுவன பிறகுதான் தமிழ்நாட்டில் பல்வேறு நூல்கள் அச்சுக்கு ஏறிச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் என்ற கொஸ்டின் தான். இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன். இவரோட சிறப்பு என்ன அப்படின்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுடன் இணைந்து 2 வட்டமேஜை மாநாடுகளிலும் கலந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர். சரிங்களா? இவரோட சுயசரிதைக்கு பேரு ஜீவித சரித சுருக்கம் என்பதுதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்ற கொஸ்டின் தான். இதற்கான சரியான பதில் 1918. மறந்துடாதீங்க. ஏன்னா முழுமையான தொழிற்சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1918. சரிங்களா? அடுத்த முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த அரசு பணியாளர்களை தேர்வு செய்வதற்கு டேஷ் நீதி கட்சியால் நிறுவப்பட்டது என்ற கொஸ்டின் தான். இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா பணியாளர் தேர்வு வாரியம் என்பதுதான். தேர்வு வாரியம் என்று பிரிஞ்சிருக்கணும், தேர்வு ஆணையம் என்று இணைந்திருந்தால் அந்த ஆப்ஷனை விட்டுருங்க. அதே மாதிரி ஆளெடுப்பு வாரியம் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க, அதையெல்லாம் விட்டுருங்க. பணியாளர் தேர்வு வாரியம் என்பதுதான் இதற்கான சரியான பதில். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த சென்னை மாகாணத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட பிரிவிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் என்ற கொஸ்டின் தான். இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா MC ராஜா, அதாவது மயிலை சின்னத்தம்பி ராஜா என்பதுதான் இதற்கான சரியான பதில். சரிங்களா? இப்போ இந்த காணொலி மூலமாக நம்ம 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற கொஸ்டின்ஸுக்கான விடைகளை விளக்கத்துடன் தெளிவாக இந்த காணொலியில் விளக்கியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அதனால் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள முறையில் இருந்துச்சுன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை பயனுள்ள முறையில் ஆக்குங்க. சரிங்களா? இந்த காணொலி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான காணொலி மட்டும் இல்லை, இது போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைத்து மாணவருக்கும் உரியது. சரிங்களா? அடுத்த காணொலியில் இந்த 10ஆம் வகுப்பில் புவியியல் பாடத்தில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற கொஸ்டின்ஸுக்கான விடைகளை ஃபுல்லாக தெளிவாக பார்த்துருவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.